லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போட்டி ஆரம்பமாக போகுது. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. உங்கள் எல்லாருக்கும் விதிமுறைகள் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். சைக்கிளை இந்த பெரிய வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் ஓட்டணும். கோட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதே போல் இன்னொரு விஷயம், சின்ன வட்டம் இருக்குல்ல, அதுக்குள்ளவும் போகக்கூடாது. அப்படி அதுக்குள்ளே போகினீங்கன்னா அப்படியே ஊரை விட்டு போயிருங்கன்ற. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் கீழே விழாமல் கடைசி வரைக்கும் ஓட்டுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறதா அர்த்தம். ஓகே, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு போச்சுல? ஆண்டவா, அமுதா ஜெயிக்கணுப்பா. சண்முகம், ஐயா கிட்ட அந்த கொடி எடுத்து கொடுங்க. போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அமுதா சொன்னீங்கறால தைரியமா ஓட்டு. இவனு முழுதுட்டானா? என்ன உமா, கிளம்பு. போட்டியை பார்க்க பிடிக்காம தான் கிளம்புன்னு சொன்னேன். இங்க எங்கடி கூட்டிட்டு போற? இங்க என்னடி பண்ண போற? சொல்றேன் தம்பி,
சொல்லுங்கக்கா. ம் காளி அண்ணங்கிட்ட நான் அனுப்புனேன்னு சொல்ல அவர் ஒரு பொருள் தருவாரு, வாங்கிட்டு வா. என்ன உமா, நாம ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்குது. ஆமா அண்ணமண்டி, நாம என்னத்த கண்டோம்? நம்ம பிளான் செந்தில் போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தான். ஆனா நடந்தது மொத்தமா உல்டாவா போயிடுச்சு. ஆமாண்டி. இதுல அவ ஓட்டுறான்னு இந்த சனங்களும் கூட்டமா சேர்ந்து அவளுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. இதுக்கு செந்திலும் அவங்க ஆத்தாவும் சந்தோஷப்பட்டு நிக்கிறாங்க. பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இன்னைக்கு அவ மட்டும் போட்டியில ஜெயிச்சிட்டா அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவ கைக்கு காசு வரதும் இல்லாம ஊருக்குள்ளார அவ பேரும் ஃபேமஸ் ஆயிடும். அதுக்கு நம்ம விடவே கூடாது. ஆமா உமா, போற போக்க பார்த்தா அவ ஜெயிச்சற மாதிரியே இருக்கு. ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்தணும்டி. அமுதாவை தோக்கடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது ஐடியாவா? அதேனா உமா? அக்கா. என்ன வாங்கிட்டியலா? வாங்கிட்டேன்க்கா. நீங்க போங்க, நான் கூப்பிடுறேன். இதான் மாப்ள பரவாயில்ல, சமாளிக்கிறாடா. ஆமா ஆமா. டேய் ஆமா. அமுதா ரொம்ப டயர்டா இருப்பாடா. ஆ. அவ குடிக்கிறதுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்டா. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவா இல்ல கலக்கவா? டேய் இந்த குசுப்பு தானே வேண்டாங்கிறது. இத வச்சுதான் நான் அவளை தோக்கடிக்க போறேன். இத வச்சா என்னடி இது? அவளை அந்த போட்டியில இருந்து தோக்க வச்சு ஓட வைக்க போற மயக்க மருந்து. இத மட்டும் அவளுக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். பொறவு வர மயக்கத்துல அரை மணி நேரம் கூட தாண்ட மாட்டா அவ. போட்டியில தோத்தா அவளுக்கு அவமானம், பணமும் கிடைக்காது. அப்புச்சிக்கும் அவ மேல கோபம் அதிகமா ஆகும். எப்படி ஒன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இன்னைக்கு நம்ம தோத்துட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். உமா, உங்க போறி ஆத்தாங்களா ஜூஸ். போச்சு உமா, நீ வசமா மாட்டின. ஹலோ, இந்த சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல அவங்க எல்லாம் டயர்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும்ல. அதை யார் கொடுப்பாங்க? எங்க இருக்கு? அதுவா தம்பி போஸ். அக்கா இதோ வரேன்க்கா. போஸா? சொல்லுங்கக்கா. சார் ஏதோ கேக்குறாரு பாரு. என்னண்ணே? இல்ல தம்பி, இந்த சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல ஆமா. அவங்க டயர்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும். அதான் கேட்டேன். நீங்க போங்கண்ணே, நான் கொண்டு வரேன். அப்படியா? நீ கொண்டு வந்துருவேல்ல? கொண்டு வந்துருவேன். சரி. ஏமா, சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தாமா ஜூஸ். நீங்க இந்த கலக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் எடுறி. பாஸ் இதோ வரேன்க்கா. இது பிடிங்க. சொல்லுங்கக்கா. இத வந்து மாரியப்பா அண்ணனுக்கு கொடுக்கணும். சரிங்கக்கா. இத அந்த அமுதாக்கு கொடுங்க. சரிங்க. மாத்திராதீங்க. சரிங்கக்கா. அந்த வீணா போன மாணிக்கத்தை பார்த்த உடனே நான் அப்படியே பயந்தே போயிட்டேன். எங்க மாட்டிக்கிட்டோமோன்னு. நல்ல வேலை அந்த ஆளு கவனிக்கல போல. அந்த ஆள் பாத்திருந்தா மட்டும் விட்டுருவோமா? அடுத்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு அவங்கள கவுத்திருக்க மாட்டோம். சரி சரி வா, நம்ம போலாம்.
டேய் மாப்ள அவங்கள கொண்டு வராங்களாம்டா. ஓ கொடுங்க சார். இந்தாங்க இதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரிதான்பா, பரபரப்பா இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. 3 மணி நேரம் முடிவுல என்ன ஆகி போச்சுன்னா எல்லா பயிலும் காலியாகி போயிட்டானுங்க. இப்ப ஓட்டுறது 13 வருஷமா தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்க நம்ம மாரியப்பன் பக்கா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த பயலுக்கு ஈடு கொடுத்து நம்ம சிதம்பரம் ஐயா பொண்ணு அமுதாவும் பக்காவெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 2 பேர்ல யாரு ஜெயிக்க போறாங்க? எல்லாருக்கும் இந்த கேள்விதான் இருக்கு. யாரு வின் பண்ண போறாங்க? அதா மெதுவா மெதுவா கீழே போட்டுறாம குடுறா செல்லம். அட்ர சக்க போட்டினா இதாங்க போட்டி. தவறு பொம்பளை புள்ள தானே, இவ எப்படி ஜெயிப்பான்னு புறம் பேசின எல்லாருக்கும் மூக்கு மேல கை வைக்கிற மாதிரி பக்காவெல்லாம் சிதம்பரம் ஐயா பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கா. அமுதா கீப் இட் அப். அதா அமுதா என்னமோ தெரியல. நம்ம கொடுத்தது வேலை செய்யுது. நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமா உமா. என்னம்மா சிதம்பரம் ஐயா மகளுக்கு என்ன? அவ ஓட்டுறதே சரியில்லை. சரியா கீழே விழுந்து வாரி விழ போறா. நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கிறதுல அவளுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம்னு தெரியல மாமா. வாங்க மாமா நம்ம போயிரலாம். அதான் போட்டியில யாரு ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிருச்சுல. மூச்சுக்கு மூச்சு சிதம்பரம் ஐயா மகன்னு ஏலம் போடுறாங்க. அவமானம் உங்களுக்கு தானே நடக்க போகுது. இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நாம ஏன் இங்கே இருக்கணும்? நாகு, என்னத்தா பேசுற? இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல, என் மாமா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என் மருமகளை பத்தில பேசுற? அப்போ அவளுக்கு பதில் நான் தானே பேசுவேன். என்ன சொன்ன? அமுதா அவமானப்பட்டு உங்களையும் அவமானப்படுத்துறாளா? அம்புட்டுதானா நீங்க அவளை புரிஞ்சு வச்சிருக்கிறது? நீங்க வேணா பாருங்க, இந்த போட்டியில என் அமுதா தான் ஜெயிக்க போறா. ஏன்னா எனக்கு அவளோட வைராகியத்தையும் மன தைரியத்தையும் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படி கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காம நம்பிக்கையோட இருங்க.
அவளுக்கு தெரியும் அவ தோத்தா அவளுக்கு மட்டும் அவமானம் இல்ல, அவ பேருக்கு பின்னாடி இருக்கிற உங்க பேருக்கும் கூட அவமானம் தான். அவ அவளுக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது ஜெயிப்பா பாருங்க. அமுதாமா, உன்னால முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், விட்டுறாதத்தா. மாப்ள, இந்த மஞ்ச சட்டக்காரன் கீழேயே விழுக மாட்டேங்கிறான். விழுவானு தெரியல. விழுந்தா தானடா அமுதா ஜெயிப்பா. ஏன் மாப்ள, ஒரு கட்டை எடுத்து வீலுக்குள்ள சொருகிடுவோமா? அமுதா, நீ ஜெயிச்சிட்ட. அமுதா, வா 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 வா. அமுதா, டேய் மாப்ள, என்னாச்சுடா? அமுதா, 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 வந்தங்க பாரு. அமுதா, அமுதா, அம்மாடி. அமுதா, வந்தங்க பாருமா. அமுதா, அமுதா, அமுதாம்மா, கண்ணமண்டி பாராதா. அமுதா, மாமா. அமுதா, அமுதா முழிக்க மாட்டேங்கிறா மாமா. அமுதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மாடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. அமுதா எந்திரிச்சிருவாடா. அமுதா, இங்க பாருமா. அமுதா, அமுதாம்மா, கண்ணை திறந்து பாருமா. அமுதாம்மா. போனா, போய் தண்ணி கொண்டு வா. ஓடு. இரு இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அமுதா, அந்தமண்டி, அமுதா, அந்தமண்டி. அமுதா, இங்க பாரு அமுதா. கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அமுதாவை நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவளை கடல் அளவு புரிஞ்சு வச்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவளா இப்படியெல்லாம் பண்றா, இப்படியெல்லாம் பேசுறான்னு, அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புதுசா இருக்கு. அவளை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அவளை என்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு உங்க வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. என் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தவ
இப்படி உங்க வீட்டுக்காக கஷ்டப்படுறேன்னு ஊர் மத்தியில மயக்கம் போட்டு கிடக்குறா. இத பார்க்கும்போது என் மனசு எப்படி பதறும். இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் மாய மந்திரம் போட்டு என் பொண்ணை மயக்க வச்சிருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அண்ணே, அமுதாவ எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும். அம்புட்டு புரிஞ்சு வச்சிருக்கிறிய. எனக்கும் அது தெரியும்ண்ணே. நீங்க இப்ப கேட்ட எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியலண்ணே. ஏன் அமுதா எங்களுக்காக இம்புட்டு கஷ்டப்படுறா? உங்க வீட்ல பூ மாதிரி வளர்ந்த பொண்ணு இப்போ இம்புட்டு வலிய தாங்கி போராடுறா. இதையெல்லாம் எதுக்காக பண்றா? யாருக்காக பண்றா? எனக்கு தெரியலண்ணே. எதுக்காக எங்களுக்காக இம்புட்டு பண்ணணும் எதுவும் தெரியல. ஒண்ணு மட்டும் தெரியும்ண்ணே, நீங்க அவளை ராணி மாதிரி வளர்த்தீங்கன்னு. அமுதா உங்களுக்கு தானே ராணி. அவ எங்களுக்கு சாமின்னு. அந்த சாமிய நாங்க வான்னு சொல்லல, அதுவா வந்துச்சு, எங்களுக்கு வரம் கொடுத்துச்சு. அண்ணே, அமுதாவ எங்க வீட்டு சாமியா தான் பாக்குறோன்னு.